இன்றைய தேவார்த்தை சங்கீதம் 121 அதிகாரம் 2 வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள கடவுள் தான் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அடைக்கலமும் ஒத்தாசையும் ஆவார். நாம் மனிதர்களை நம்பி ஏமாறாமல் சர்வலோகத்தையும் ஆளுகை செய்யும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு நிச்சயம் வெற்றி, விடுதலை கிடைக்கும். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் ஒருங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எப்போதும் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய உதவி சகலத்தையும் படைத்த தேவனிடத்திலிருந்து வருகிறது. நாம் பலவீனமாகவும் தனிமையாகவும் உணரும் நேரங்களில் கர்த்தரை நம்பி ஜெபிக்கும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை வழிநடத்துவார். அவர் சரியான பாதையில் சரியான நேரத்தில் நமக்கு உதவி செய்வார். மனிதனால் கூடாத காரியம் தேவனாலே கூடும். தேவனால் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் இறங்குவார். இன்று நாம் மனிதர்களை நோக்கி அல்லது உலக பிரகாரமான காரியங்களை நில்லாமல் தேவனத்தில் உறுதியாக நிற்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வித்து வழிநடத்துவார். நமக்கு முன்னால் பெரிய மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை ஆசீர்வித்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நிலைக்கான கிருபை செய்யபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை ஆளுக தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல புத்தியையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கணும் கர்த்தாவே. இந்த நாளை யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் உண்டு தெரியும் கர்த்தாவே. சிலிண்டர் பிடிச்சதுனால அநேக காரியங்களை செய்ய முடியாத தடைகள் பண்ணுகிற கர்த்தாவே, அவளை தடைகளை நீக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தடைகளை நீட்டிக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக கடைந்து போடுகிறான் எழுதப்பட்டிருக்க கர்த்தாவே. அதன்படி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அடுத்த வேலையில் யாருக்கும் நல்ல வேலையை கொடுங்க. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நல்ல திரும்ப வரங்களை தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளையும் என்னென்ன தேவைகள் உண்டு நமக்கு தெரியும் கர்த்தாவே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய வலிமை காண்பான்னு சொல்லியிருப்ப கர்த்தாவே. உன்னை அதிசயங்களை காணப்படுமே சொல்லியிருப்ப கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீ எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆனாலும் முடியாத பெரிய காரியங்களை செய்கிறீ கர்த்தாவே. இந்த காலை வேளை இறங்க முடியாது ஜெபிக்கிறப்பா. உண்மை பிள்ளைகளை நோக்கி கூட்டும்போது ஆண்டவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. படத்திலிருந்து ஒத்தாசை அனுப்ப முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய தேவைகளாக சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். 10ஆம் கிளாஸ் ரிசல்ட்டுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல மதிப்பில் கிருபை செய்யுங்க. இயேசு மூலம் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன்.